ஆரம்பமாக நாளைக்கு மரபு எனக்கு கவி கற்போம். சிவதர்ஷினி ராகவன் அவர்கள், சரசை பாஸ்கரன் மறுபடியும் மற்றும் சொல்லுங்க. எல்லோருக்குமே இனிய காலை வணக்கம். பாருங்கள், இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோனுக்கும். சரி, ஆரம்பிப்போமா அல்லது ஆரம்பிப்போம். கோசனா ஞானம் தான் தெரியல எனக்கு. அவர் தகவல் கிடைச்சதான் அடிச்சு பார்த்தா எடுக்கல. ஆரம்பிங்க. அவர் இப்ப வேறு யாரும் வரையிலன்னு சொன்னவங்களா? இல்ல, மற்றவர்கள் நினைவதா சொல்லல. இவ செல்வநாயகி அம்மா தான் எனக்கு நீரம் அப்படின்னா நீங்களும் சொல்லுங்க. கூட நேரத்துக்கு செய்து போட்டு நீங்களும் விட போறோங்க. சரி சரி, அவர் இடையில வந்தா அவரை நாங்க எடுத்துக்கலாம். நன்றி. ஆசிரியருக்கு வணக்கம். பாருங்கள், வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஆரம்பிங்களா? இனியோற்சாகமான மதிய வணக்கம். பாமுக உறவுகள் அனைவருக்கும் மற்றும் வாணிமோகனுக்கும். இது ஜாப்பு இலக்கண முறைப்படி மரபு கவிகற்றல் வகுப்பு 146 இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொரு வாரம் இணைந்து கற்கின்ற மாணவர்கள், கேட்டு பயன்பெறுகின்ற உறவுகள் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றபடி, மதிப்புக்குரிய ஆசிரியை சரஸ்வதி பாஸ்கரன் அவர்களை அன்பாய் வரவேற்றபடி வாணிமோகனுடைய பணிக்கு நன்றி கூறி இப்பொழுது முதலே 1 மணி நேரத்தை நாங்கள் ஆசிரியர்களில் ஒப்படைப்போம். அதோடு இணைந்து கற்றுக்கொள்வோம். கூடுதலாக கேட்டு பயன்பெறுவர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு பயன்பெறலாம். நன்றி. எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றபடி அனைவருக்கும் வணக்கம். அழகாக பாமுகத்தோடு இணைந்ததாக பார்த்தோம் என்றால் ஏறத்தாழ ஒரு 7 ஆண்டுகளை தாண்டி இருக்கும். அந்த வகையிலே இன்று வரை எந்த விதமான தொய்வும் இன்றி அற்புதமாக சென்று கொண்டிருக்கின்ற மரபு கவி கற்போம் யாப்பிலக்கண முறைப்படி என்ற அந்த பகுதி எப்போதுமே ஒரு புத்துணர்ச்சியை தருகின்ற பகுதியாகவே இருக்கும். அந்த வகையிலே இன்றைய வகுப்பு 146வது வகுப்பு. இன்னும் 150 தொட இருக்கின்றோம். அழகான ஒரு சூழல் தான் எப்படியாக இருந்தாலும். அந்த வகையில் நமக்காக களம் தந்து வழிபடுத்தி கொண்டிருக்கின்ற பாமுகம் தொலைக்காட்சி அதிபர், நம்முடைய நிர்வாக இயக்குனர் நடாமுகன் சகோதரர் அவர்களுக்கும், என்னுடைய அருமை சகோதரி வாணி நடாமுகன் அவர்களுக்கும், ஏனென்றால் எங்கு பார்த்தாலும் ஜெர்மனியில் இருக்கின்ற அந்த உணர்வுகளோடையே, அதுவும் ஒரு நிழலான ஒரு மரத்தடியிலே அமர்ந்து கொண்டு எல்லோருமாக படையல் விட்ட மாதிரி எல்லாம் ஒன்றாக என்று நம் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள், இந்தியாவுக்கு வரப்போகிறார்கள் என்ற ஒரு நம்ம பண்ணிடுவோமே. இல்ல என்ன இருக்குது, வகை வகையா சமைச்சிருவோம் வீட்லயே. அது ஒரு ஆலமரத்துக்கு உட்கார்ந்து இருந்து ஒரு படையல் போடுவோம். திருச்சி ஒரு இயற்கை வளமுள்ள இடம் தானே, உண்மையில அழகான ஒரு இடம். நிறைய கோவில்கள் இருக்கின்றது. அந்த கோவில்களில் கூட நம்ம ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு அப்படியே நந்தவனத்திலே அமர்ந்து கொண்டு ஆண்டி இல்லாமல் ஆடவர்கள் பெண்மணிகள் மட்டுமாக. அது எப்படி யார இணைந்திருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் இணைந்தவர்களே நம்ம தரிசனம் செய்வோம், ஈசனையும் அம்பாளையும். அதே போலவே இணைந்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் படையலிட்டு சாப்பிடுவோம். அந்த வகையிலே இன்றைய 166வது வகுப்பிற்கு நான் நினைக்கிறேன் யார் தொகுப்பாளரோ அவர்களே ஆரம்பித்து வைத்தார்கள். யார் இன்றும் அப்படித்தான் நடக்க போறது போல. ஏனென்றால் தொகுப்பாளர் 1 மாதமாக இல்லையா, அவங்க எல்லாம் இணைப்பவர்கள் கூட ஒரு மார்க்கமாக இருந்து விட்டாங்க, அவ்வளவுதான். அந்த வகையிலே அழகான இன்றைய வகுப்பினை நம்ம சிவதர்ஷினியோட வீட்டு பாடத்தை கேட்போம். ஏன்னா அம்மாக்காகத்தான் நாங்க லீவ் எல்லாம் கொடுத்தோம். அதனாலதான் உங்களுடைய வீட்டு பாடத்தை ஒவ்வொரு அடிகளையும் 1 முறைக்கு 2 முறையாக படித்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். அதே போலவே திருக்குறள். ஆமா அவருக்கு நான் கோசனாங்க போட்டிருந்தேன்.
ஆனா பிரியாமூர்த்தி அம்மா அவர்கள் கோவிலோடு கோவிலாக இருக்கின்றார். ஒண்ணும் செய்ய முடியாது போல. தகவல் ஆனால் இப்ப அழைத்து இணைவது இல்லை என்றதை சொல்லலாதான் நான் ஆமா. கோசலாஞ்சனம் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் பதில் போடல. நேற்று நான் நாளைக்கு இணைவதை உறுதிப்படுத்துங்களேன்னு போட்டிருந்தேன். சரி பாப்போம். நாங்கள் அவர் எப்படியும் இந்த உரிய நேரத்துக்கு கண்ட இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளேயோ 5 நிமிஷத்துக்கே அவர் இணையத்தானே வேணும். இணைவதாக இருக்கிறார். இணையட்டு. சரி. இன்றைய வீட்டு பாடம் மரபு கவிகேற்றல் வகுப்பு 146க்கானது மடமையை கொளுத்துவோம் தலைப்பில் சிற்றிலக்கியம் சீர்வரையறை விளம்மா விளம்மா விளம்பிளம்மா காப்பு பாடல் 1 மற்றும் நூற்பயன் 10 பாடல்கள் எழுத வேண்டும். அடுத்து திருக்குறள் அதிகாரம் 17 சீர்பிரித்து தலை சொல்லுவது. சரி. அப்படி என்றால் இப்ப பாடலோடு மடமையை கொளுத்துவோம். தாயவள் கண்ணும் தன்மதி அன்பும் தாங்கிட வேண்டுமே என்னை தூயவள் சிந்தை துணிவுடன் நாளும் தூணெனத் தாங்கிட மண்ணை மாயவன் குழலும் மனதினை மயக்க மனிதவும் பிறக்குமாம் பண்ணாய் சேயவள் மனத்தினை மயக்க மனிதமும் பிறக்குமாம் பண்ணாய் சேயவள் என்னை செந்தமிழ் கரங்கள் வந்துமே தழுவுதே காப்பு சேயவள் என்னை செந்தமிழ் கரங்கள் வந்துமே தழுவுதே காப்பு. பாடல் 1. மடமையும் ஒவ்வொரு அடிகளையும் 2 முறையாக. மடமையும் நீங்க மனத்தினில் ஆழ கருத்துக்கள் பதித்திடல் வேண்டும். உடமையும் கல்வி உணர்வுமே அள்ளி உலகதை வென்றிடச் சொல்லி. மடமையும் நீங்க மனத்தினில் ஆழ கருத்துக்கள் பதித்திடல் வேண்டும். கருத்துக்கள் தான். கருத்துகள் அப்படி இருந்தா மட்டும்தான் அது விளம். நடுவுல போட்டீங்கன்னா அது காய். நான் போடலே. ஆனா சிலவுல வருமோன்னு யோசிச்சேன். கருத்துகள் தான் போட்டு. கருத்துகள் அழகா சொன்னீங்க. நம்ம அழுத்தி உச்சரிப்போன்னு இக்க போட்ட மாதிரியே ஒரு உச்சரிப்பு கொடுத்தீங்க. கருத்துக்கள் பதித்திடல் வேண்டும். உடமையும் கல்வி உணர்வுமே அள்ளி உலகதை வென்றிடச் சொல்லி. தடைகளும் வந்தால் தரணியில் மாந்தர் தகையராய் வாழ்ந்திடல் வெல்லும். தடைகளும் வந்தால் தரணியில் மாந்தர் தகையராய் வாழ்ந்திடல் வெல்லும். நடைதனில் நிமிர்வு நற்பணி செய்து நானிலம் போற்றவே வாழ்க. நடைதனில் நிமிர்வு நற்பணி செய்து நானிலம் போற்றவே வாழ்க. வாழ்தலில் ஞானம் வரம்பினை மீறா வல்லமை சேர்த்திட நன்றே. வாழ்தலில் ஞானம் வரம்பினை மீறா வல்லமை சேர்த்திட நன்றே. ஏழ்கடல் போலும் எழிலுறு கல்வி கூடவும் துணை பெறச் செய்து. ஏழ்கடல் போலும் எழிலுறு கல்வி கூடவும் துணை பெறச் செய்து. பாழ்படல் கூடி பணிவுமே கற்று பாரதை வென்றிடல் செய்து. பாழ்படல் கூடி பணிவுமே கற்று பாரதை வென்றிடல் செய்து. நாளது சுற்றும் நற்செயல் காட்டும். நாளது சுற்றும் நற்செயல் காட்டும் நனிமிகு மங்கையர் வாழ்வில். நனிமிகு மங்கையர் வாழ்வில். கோளது சொல்லா கொள்கையும் கொண்டால் கொடுமை அழியுமே தன்னால். கோளது சொல்லா கொள்கையும் கொண்டால் கொடுமை அழியுமே தன்னால். கொடுமை விழமில்லமா கொடுமையும் கொடுமையும் அழியுமே தன்னால். ஆழ்கடல் தன்னில் அழகிய முத்தை தரமுடன் அள்ளுதல் போலும். ஆழ்கடல் தன்னில் அழகிய முத்தை தரமுடன் அள்ளுதல் போலும். அந்த தரமுடன் அதுக்கு ஆழ்கடலுக்கு தக்கவாறான மோனை வரணும். சரியா? அந்த அடி மடக்கி எழுதுறோம் இல்லையம்மா? ஆமா ஆமா ஆமா. திருப்பி அதை படிங்க, நம்ம அதை மாத்திக்கலாம். ஆழ்கடல் தன்னில் அழகிய முத்தை தரமுடன் அள்ளுதல் போலும். ஏழ்கடல் தருமே. அதுக்கு அழகுடன் அள்ளுதல் அப்படி கூட போட்டுக்கலாம்.
ஆமா அந்த அந்த அவடத்துல வர்ற எதுகை நான் இந்த முறை கவனிக்கல என்று தான் நினைக்கிறேன். கூடுதலா எதுகை ஆள் எதுகை இல்லம்மா, மோனை மோனை. மோனையா ம். 1 3 அங்கால 5வது சீர்வரிசை. ஆமா ஆமா ஆமா. மடக்கி வருகின்ற அந்த இதுல அழகான மோனைய காட்டும். அது அதுல எல்லா இடமும் மோனை வர வேணும். ஆமா, எல்லா இடமுமே மோனை வர வேண்டும். சரி, சில இடத்துல தவறி இருக்கிறது. அழகுடன் அள்ளுதல் வேண்டும். கவனிக்கிறேன். 7 கடல் தருமே எண்ணிறை மீன்கள் அதுவென வளமுடை சொந்தம். இந்த இடத்துலயும் இதிலும் கவனிக்கணும். தாழ்நிலை வேண்டாம் தரமுடன் பந்தம் மடமையில் வீழ்ந்திடா காப்போம். அதுலயும் கட்டாயமாக மோனை, அத அடிக்கோடு போட்டு வச்சுக்கோங்க. மோனைன்னு பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா அந்த ஒரு சீரை மட்டும் சரிப்படுத்திடலாம், ஒண்ணு கஷ்டம் இல்லை. சரி. காப்போம் காத்திடல் முறையாம் கண்ணியன் தன்னை காலமும் நேரமும் பேணி வந்துருச்சு பாருங்க. ஆமா, இதுல வந்துருக்கு. சாத்திரம் கூறும் சந்ததி நன்மை சாலவே பொருந்தவும் ஏற்று. இதெல்லாம் வந்துருக்கு. ஆத்திரம் முன்னாடி முடியதான் அது ஒரு மாதிரியா எதிர்க்கு. ஆத்திரம் தவிர்த்து அறிவினை நிமிர்த்து, ஆத்திரம் தவிர்த்து அறிவினை நிமிர்த்து அகிலமும் புணர்ச்சிய பாருங்கம்மா. ஆத்திரம் தவிர்த்து அப்புறமா தவிர்த்தே அறிவினை நிமிர்த்து அகிலமும் பணியுமே என்றும். அந்த இடத்துல நிமிர்த்துக்கு அப்புறமா அகிலம் நிமித்து அகிலம். ஆத்திரம் தவிர்த்தும் அந்த இதுல அடுத்த சீரியல் சொல்லியிருந்தீங்க. அறிவினை அறிவினை நிமிர்த்த அப்படி போட்டு நிமிர்த்த அகிலமும் பணியுமே என்றும். கூத்துகள் போலும் குடிதனை கெடுக்கும் மடமையை கொளுத்துவோம் மண்ணி. இதுலயும் உண்டு சில. இதுல அந்த மோனை மாத்தவனும் கொளுத்துவோம் மண்ணில். 5வது பாடல். இந்த ஈற்று சீரை பத்தி கவலை இல்லை, அதனால உங்களுக்கு இந்த அந்தாதி வந்துட்டு உங்களுக்கு சீர்கேடாது. ஆனா அந்த அந்த அதுக்கு முன்னாடி அந்த அரையடியாக மடக்கி எழுதுறப்ப நிச்சயமாக 5வது சீர்ல மோனை வர வேண்டும். அதை மட்டும் நம்ம கரெக்டா பார்த்து அடிப்ப மாத்திக்கோங்க. அடுத்த 2 சீர்கள் அப்படியே இருந்துட்டு போலாம், அதை மாத்த வேண்டாம். அப்படி என்றால் நான் 5 பாடல்களோட இப்ப 4 பாடல்கள் தந்துட்டேன். கோசலா ஞானம் தரட்டு நான் இதுல அந்த சீரை மாத்திட்டு நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கோசலா ஞானம் நீங்கள் உங்களோட பாடலை தரலாம். சரி, மோனியை நான் ஒரு முறை வந்துட்டாங்க. சரி சரி. வணக்கம் கோசலா ஞானம் அவர்களே. வணக்கம். வணக்கம், இனிய மதிய வணக்கம் எங்கள் ஆசிரியருக்கும் வாணி சிவதர்ஷினி மற்றும் கவிஞர்களுக்கும் இனிய மதிய வணக்கம். சரி சரி. சிற்றிலக்கியம். மடமையை கொளுத்துவோம். விளம் மா விளம் மா விளம் விளம் மா. காப்பு. திருவிழா காணும் எங்களின் தேவி தேரினில் ஊர்வலம் வருவா. பெருந்தொகை பாந்தர் கூடிடும் நிகழ்வு பக்தியில் பாடிடும் பாக்கள். உருக்கமுடனுமே பக்தரும் வேண்டி உணர்வுடன் ஆடியும் பாடி உருவினில் அம்பாள் ஊர்வலம் வருவா. உள்ளமும் உருகியும் துதிப்போம். உள்ளமும் டனுமே அடுத்த சொல்லு. உருக்க அடுத்த அதோட அடுத்த எழுத்து என்னமா இருக்கீங்க? 3 உருக்கமோ. உருக்கமோ மோ டனுமே. டனுமே. பாடல். மடமையை கொளுத்துவோம். 2 ஒவ்வொரு அடிகளையும் படிங்க.
2 முறையா. நல்லா இருக்கும் கேட்க. மடமையை கொளுத்துவோம். பரந்துமே விரிந்த பரப்புமாய் உலகம். பரந்துமே விரிந்த பரப்புமாய் உலகம். பசுமையும் தந்திடும் இயற்கை. பசுமையும் தந்திடும் இயற்கை. கரத்தையும் தருவார் கதிரவன் நாளும். கரத்தையும் தருவார் கதிரவன் நாளும். கவலையும் ஏனுமோ சொல்வாய். கவலையும் ஏனுமோ சொல்வாய். தரமுடன் வாழ மடமையை நீக்கு. தரமுடன் வாழ மடமையை நீக்கு. தரணியில் மலர்ந்திடு வாயே. தரணியில் மலர்ந்திடு வாயே. சிரமமும் நீங்கும் தெளிவுமே பிறக்கும். சிரமமும் நீங்கும் தெளிவுமே பிறக்கும். சிறுமையும் வராமலே செழிக்கும். சிறுமையும் வராமலே செழிக்கும். செழித்திடும் வாழ்வு செறிவுடன் இருப்பின். செழித்திடும் வாழ்வு செறிவுடன் இருப்பின். சஞ்சலம் அகன்றிடும் தானாய். சஞ்சலம் அகன்றிடும் தானாய். அழித்திட மடமை அல்லவை நீங்கும். அழித்திட மடமை அல்லவை நீங்கும். அன்புமே பெருகிடும் என்றும். அன்புமே பெருகிடும் என்றும். அருமம். விழிப்புடன் வாழ்வை நகர்த்தியே வாழ. விழிப்புடன் வாழ்வை நகர்த்தியே வாழ. வேதனை விலகிடும் சிறப்பாய். வேதனை விலகிடும் சிறப்பாய். கொளித்திடும் நலன்கள் மடமையை விரட்டும். கொளித்திடும் நலன்கள் மடமையை விரட்டும். கலக்கமும் விலகிடும் வாழ்வில். கலக்கமும் விலகிடும் வாழ்வில். வாழ்விலே வசந்தம் வீசிட மாதர். வாழ்விலே வசந்தம் வீசிட மாதர். வீழ்ச்சியும் வராதுமே வாழ்வர். வீழ்ச்சியும் வராதுமே வாழ்வர். சூழ்ந்திடும் துயரை விரட்டியும் வாழ்வர். சூழ்ந்திடும் துயரை விரட்டியும் வாழ்வர். செவ்விதழ் போன்றுமே விரிந்து. செவ்விதழ் போன்றுமே விரிந்து. வீழ்ந்திடா மலையையும் மலர்ந்திட நாளும். வீழ்ந்திடா மலையையும் மலர்ந்திட நாளும். வல்லமை கொண்டுமே பயணி. வல்லமை கொண்டுமே பயணி. வாழ்வுமே வாழ்வுமே மாயம் பரந்திடும் உலகில். வாழ்வுமே மாயம் பரந்திடும் உலகில். விழித்திடு வாழ்விலே நித்தம். விழித்திடு வாழ்விலே நித்தம். நித்தமும் வதையும் பெண்ணினம் கலங்கி. நித்தமும் வதையும் பெண்ணினம் கலங்கி. நாளுமே வடித்திடும் விழிநீர். நாளுமே வடித்திடும் விழிநீர். சத்தமும் இல்லா சலனமும் இல்லா சிதைந்திடும் பெண்களும் பலராம். சத்தமும் இல்லா சலனமும் இல்லா சிதைந்திடும் பெண்களும் பலராம். புத்தகம் தூக்கி புரிதலில் வாழ்ந்து. புத்தகம் தூக்கி புரிதலில் வாழ்ந்து. பள்ளியில் படித்திட தெளிவா. பள்ளியில் படித்திட தெளிவா. வித்தையும் காட்டி வீரமாய் நின்றும் விண்ணையும் தாண்டியும் வெல்வாள். வித்தையும் காட்டி வீரமாய் நின்றும் விண்ணையும் தாண்டியும் வெல்வாள். வென்றிடு வாளே சாதனை பெண்ணாய். வென்றிடு வாளே சாதனை பெண்ணாய். வேதனை உடைத்திடும் காலம். வேதனை உடைத்திடும் காலம். மன்றினில் உரக்க உரைத்திடும் பெண்கள். மன்றினில் உரக்க உரைத்திடும் பெண்கள். முழங்கியே மடமையை உடைப்பர். முழங்கியே மடமையை உடைப்பர். அன்புடன் மடமை அனைத்தையும் கொளுத்த. அன்புடன் மடமை அனைத்தையும் கொளுத்த. ஆற்றலும் அறிவுடன் பிறக்கும். ஆற்றலும் அறிவுடன் பிறக்கும். அருமை அருமை. துன்பமும் விலகும் தேவையும் பெருகும். துன்பமும் பெருகும் விலகும் தேவையும் பெருகும். தரணியில் சிறந்திடும் வாழ்வு. தரணியில் சிறந்திடும் வாழ்வு. வாழ்விலே மடமை உடைத்திடும் கல்வி. வாழ்விலே மடமை உடைத்திடும் கல்வி. வாங்கிடும் வரமுமே அதுதான்.
வாங்கிடும் வரமுமே அதுதான். தாழ்விலா ஏற்றம் தளர்விலா சிறப்பு. தாழ்விலா ஏற்றம் தளர்விலா சிறப்பு. தரமுடை வாழ்வியல் அதுவே. தரமுடை வாழ்வியல் அதுவே. ஊழ்வினை ஓட விரட்டுமே வந்தா வாழ்வில். ஊழ்வினை ஓட விரட்டுமே வாழ்வில். உச்சமும் தொட்டிடும் படிப்பு. உச்சமும் தொட்டிடும் படிப்பு. தோள் கொடுக்கின்ற தோழனை அணுகு. இல்ல தோள் கொடுக்கின்ற தோழனை அணுகு. அணுகு. தொல்லையும் நொடியிலே விலகும். தொல்லையும் நொடியிலே விலகும். விலக்கிடு மடமை விழித்திடு வாழ்வில். விலக்கிடு மடமை விழித்திடு வாழ்வில். வேதனை குறைந்திட வசந்தம். வேதனை குறைந்திட வசந்தம். உலகினில் புரிதல் இன்றியே வதைதல். உலகினில் புரிதல் இன்றியே வதைதல். ஊக்கமாய் உழைத்திட உயர்வு. ஊக்கமாய் உழைத்திட உயர்வு. பலம் பெறும் பூமி எமையுமே காக்கும். பலம் பெறும் பூமி எமையுமே காக்கும். வேண்டுமா மடமையும் எமக்கு. வேண்டுமா மடமையும் எமக்கு. தலங்களை வேண்டி வரங்களை வாங்கி. தலங்களை வேண்டி வரங்களை வாங்கி. துதித்துமே மடமையை எரிப்போம். துதித்துமே மடமையை எரிப்போம். எரித்திட மடமை சாம்பலும் ஆகி. என்றுமே நல்வழி கிட்டும். என்றுமே நல்வழி கிட்டும். அரிதிலும் அரிது மாந்தரின் பிறப்பாம். அரிதிலும் அரிது மாந்தரின் பிறப்பாம். அமைதியாய் வாழ்ந்திடச் சிறப்பு. பெரிதிலும் பெரிது வறுமையில் பொறுமை. பெரிதிலும் பெரிது வறுமையில் பொறுமை. பசியினை போக்கிட உழைப்பு. புரிதலில் வாழ்ந்தால் அதுவே சிறப்பு. புரிதலில் வாழ்ந்தால் அதுவே சிறப்பு. பேருமே புகழுடன் கிட்டும். பேருமே புகழுடன் கிட்டும். கிட்டிடும் உயர்வை கெட்டியாய் பிடிக்க. கிட்டிடும் உயர்வை கெட்டியாய் பிடிக்க. கலக்கமும் பெறாதுமே வாழ்வில். கலக்கமும் பெறாதுமே வாழ்வில். எட்டியும் பிடிக்க எடுத்திடும் முயற்சி. எட்டியும் பிடிக்க எடுத்திடும் முயற்சி. எளிதிலே வெற்றியும் உறுதி. எளிதிலே வெற்றியும் உறுதி. முட்டியும் மோதி வாழ்விலே வென்று. முட்டியும் மோதி வாழ்விலே வென்று. மடமையை ஒழித்திட வேண்டும். மடமையை ஒழித்திட வேண்டும். கொட்டிடும் மழையால் குவலயம் செழிக்கும். கொட்டிடும் மழையால் குவலயம் செழிக்கும். குடும்பமும் குதூகலம் காணும். குடும்பமும் குதூகலம் காணும். காண்கிறேன் உலகில் துன்புறும் மாந்தர். காண்கிறேன் உலகில் துன்புறும் மாந்தர். கவலையில் தினமுமே வாடி. கவலையில் தினமுமே வாடி. ஆண்டவன் கருணை அவனியில் கிடைக்கும். ஆண்டவன் கருணை அவனியில் கிடைக்கும். அனைவரும் மடமையை தொலைத்தால். அனைவரும் மடமையை தொலைத்தால். தூண்டிடும் வன்மை அகற்றிட வாழ்வில். தூண்டிடும் வன்மை அகற்றிட வாழ்வில். தினம் தினம் அறத்தினை செய்வோம். தினம் தினம் அறத்தினை செய்வோம். மாண்புடன் வாழ்வு செழித்திட நாளும். மாண்புடன் வாழ்வு செழித்திட நாளும். மலர்வதை களிப்புடன் பார்த்தும். மலர்வதை களிப்புடன் பார்த்தும். அருமை அருமை அருமை. இனி நூற்பயன். பார்த்தும் அப்படின்னு பார்த்தேன் அப்படி முடிச்சுக்கோ. பார்த்தேன். நூற்பயன். அல்லவை நீங்க நல்லதை படிப்போம். அல்லவை நீங்க நல்லதை படிப்போம். அன்புடன் வாழ்ந்திடத்தானே. அன்புடன் வாழ்ந்திடத்தானே. சொல்லிலும் வாய்மை துலங்கிட வாழ்ந்தால். சொல்லிலும் வாய்மை துலங்கிட வாழ்ந்தால். சிறப்புடன் வாழ்வுமே உயரும்.
ஓ நல்லறம் பேண நூலினின் பயனை நல்லறம் பேண நூலினின் பயனை நானிலம் புகழுமே பாடும் நானிலம் புகழுமே பாடும் சல்லடை போட்டு நல்லதைக் கற்றால் சல்லடை போட்டு நல்லதைக் கற்றால் சஞ்சலம் நீக்கிடும் வாழ்வில் சஞ்சலம் நீக்கிடும் வாழ்வில். ஓ அருமை. நன்றி. சரி. நூற்பயன் அது வாசிக்கிட்ட சஞ்சலம் நீக்கிய வாழ்வே அப்படி கூட நீங்க முடிச்சு நீக்கிய வாழ்வில் வாழ்வு ம் நீக்கிய வாழ்வு அப்படி முடிச்சா இன்னும் நல்லா இருக்கும். மிக மிக சிறப்பு. அற்புதமா இருக்கு. வளர்வதை களைப்புடன் பார்த்து என்ன பார்த்து ம் ம். அருமைமா அருமைமா. சிவதர்ஷினி ஆம் உங்களோட என்னுடைய 5வது பாடல்ல இருந்து ம் பாரினில் பெண்கள் பட்டமும் பெற்றார் பரிசுகள் குவித்தனர் கண்டோம் ஊரினில் பெருமை உழைப்பினில் மகிமை உயர்வுடன் தொட்டனர் உரிமை. பாரினில் பெண்கள் பட்டமும் பெற்றார் பரிசுகள் குவித்தனர் கண்டோம் ஊரினில் பெருமை உழைப்பினில் மகிமை உயர்வுடன் தொட்டனர் உரிமை. நாரினில் அருமை பூவாய் நறுமணம் கொண்டு நற்தவம் செய்தனர் என்றே நாரினில் பூவாய் நறுமணம் கொண்டு நற்தவம் செய்தனர் என்றே வீரியங்கொண்டு விடுதலை காண விரைதலால் துணிந்தவர் நாமே. விரைதலால் துணிந்தவர் நாமே. நாமென ஒன்றாய் நனிமகிழ் வெய்தி நிலைத்தவர் மடமையும் அகல நாமென ஒன்றாய் நனிமகிழ் வெய்தி நிலைத்தவர் மடமையும் அகல தீமையும் விலகும் துன்மதி அகலும் துணையென அறிவுமே சேர. தீமையும் விலகும் துன்மதி அகலும் துணையென அறிவுமே சேர ஆமையே போலும் அசைவது வீணாம் ஆமையே போலும் அசைவது வீணாம் அகலவும் பாதமே வைத்து அகலவும் பாதமே வைத்து ஏமமும் பயனாம் எளிதென உணர ஏமமும் பயனாம் எளிதென வைத்து வைத்து ஏமமும் வைத்து அங்கே புணர்ச்சி இருக்கு. வைக்க ஏமமும் பயனாம் வைக்க எழிலென உணர ஏற்றதே மடமையை விளக்கு ஏற்றதே மடமையை விளக்கு. விலங்கினைப் போலே வீட்டினில் மக்கள் விருப்பமும் இன்றியே வாழ விலங்கினைப் போலே வீட்டினில் மக்கள் விருப்பமும் இன்றியே வாழ விலங்கினையுடைத்து விண்வெளி வரைக்கும் விருப்புடன் மகளிரும் சென்ற. விலங்கினையுடைத்து விண்வெளி வரைக்கும் விருப்புடன் மகளிரும் சென்றார். கலங்கிய விழிகள் கருணையும் சேர கருவமும் கூடியே கொள்ள கலங்கிய விழிகள் கருணையும் சேர கர்வமும் கூடியே கொள்ள உலவினரெங்கும் உரைத்தனர் நீதி உலவினரெங்கும் உரைத்தனர் நீதி உடைவது மடமையும் விரும்பி உடைவது மடமையும் விரும்பி. விருப்பிலா மனமும் வீணெனவாகும் விருப்பிலா மனமும் வீணெனவாகும் விலங்கிடல் போலவே காணும் விலங்கிடல் போலவே காணும். மறுப்பவர் மெனங்கள் மாறா உறவால் மாற்றமும் காண்பது பாரும். மறுமணம் புரிதல் மாண்பிலாச் செய்யலாம் மறுமணம் புரிதல் மாண்பிலாச் செய்யலாம் மண்ணிலே வழிமுறை தானோ நறுமணப்பூவாய் நல் மெனப்பூவை நாற்றிசை தன்புகள் செய்தாள் செய்தவள் தன்னால் சேற்றிலே தாமரை செழிப்புடன் விழித்ததைப் போலே செய்தவம் தன்னால் சேற்றிலே தாமரை செழிப்புடன் விழித்தலை போலே உய்ந்திட வேண்டும் உலகினில் அறிவு உள்ளமும் மாயமே தன்னால் அறிவு உள்ளமும் அறிவே உள்ளமும் அதுல புணர்ச்சி இருக்கு. அறிவு உலகினில் அறிவும் உள்ளமும் அகலமே மாயம். அறிவே அறிவும் உய்ந்திட வேண்டும் உலகினில் அறிவும் உள்ளமும் மாயமே தன்னால் எய்திடும் அம்பாய் எதிரியை தாக்கும் எண்ணமும் அளித்தது அறிவா
எய்திடும் அம்பாய் எதிரியை தாக்கும் எண்ணமும் அளித்தது அறிவா. அறிவினை தந்திடும் ஆசான் கருத்தால் அகன்றது மடமையும் இங்கு. அறிவினை தந்திடும் ஆசான் கருத்தால் அகன்றது மடமையும் இங்கு. குறிதனை விளக்க குறியுடன் பாயும் கூர்மதி மங்கையர்தானோ. குறிதனை விளக்க குறியுடன் பாயும் கூர்மதி மங்கையர்தானோ. நெறிதனை கொண்டு நேரிய வழியில் நெஞ்சுரம் கொண்டவர் புலத்தில். நெறிதனை கொண்டு நேரிய வழியில் நெஞ்சுரம் கொண்டவர் புலத்தில். எறிகணை போலே எத்தனை வேகம், எறிகணை போலே எத்தனை வேகம், என்றுமே விளக்குவோம் மடமை, என்றுமே விளக்குவோம் மடமை. அருமை அருமை அருமை. இது 10வது பாட்டு. நூற்பயன் தரவன். நூற்பயன் 10வது பாட்டு இல்ல. இல்ல இது 10வது பாடல். நூற்பயன் அங்க அடுத்தது 11. நூற்பயன் சிந்தையும் தெளியும் சீற்றமும் குறையும் சிரமது தாங்கிடும் நூல்கள். செந்தமிழ் காக்கும் சேதியுமீயும் செறிவுடன் கருத்துகள் சொல்லும். பந்தமும் நீயே பணிவுடன் கற்றால் பற்பல வழிகளும் காட்டும். அந்தமும் உண்டோ அழிவுதான் உண்டோ அறிவினை தருவதே நூல்கள். அந்தமும் உண்டோ அறிவுதான் உண்டோ அழிவுதான் உண்டோ அறிவினை தருவதே நூல்கள். அருமை அருமை அருமை. ரெண்டு பேரோடதுமே இன்னும் சொட போடுற மாதிரி இல்ல, அருமையான கருத்துக்களோட இருந்தது. அதுல இந்த பெண்களுக்கான கல்வி வேண்டும் அப்படிங்கிறத முன்வைத்த மாதிரி இருக்கு. அது மாதிரியே பெண்களுக்கான விடுதலை சரியான கோணத்திலே வர வேண்டும் அப்படிங்கிறதுலையும் வலியுறுத்துகின்ற வகையிலேயும் இருந்தது. மடமையை கொளுத்துவோம் அப்படிங்கிற தலைப்பிற்கு மிக மிக ஏற்றமான ஒரு ஏற்றம் தருகின்ற சிற்றிலக்கியமாக நான் பார்க்கிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்ப திருக்குறள் ஆளுக்கு ஒன்றாக மாற்ற சொல்லலாம். பதினேழாவது அதிகாரம் ஒழுக்கம். சரி, முதலாவது கோசலாஞானவர்கள் முதலாவது திருக்குறள் பாருங்க. வரட்டுமா? ஆமா, வரட்டுமா? தர வேண்டும். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஒழுக்காரா நிறை நேர் நேர் புளிமாங்காய் கொள்க நேர் நேர் தேமா. ஒருவன் தன் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நெஞ்சத்து நேர் நேர் தேமா. அழுக்காறு நிறை நேர் புளிமா இல்லாத நிறை நேர் புளிமா இயல்பு நிறை பிறப்பு. ஒழுக்காரா புளிமாங்காய் காய்மன் கொள் நீராக வந்தபடியாக வெண்சீர் வெண்டலை. கொள்க தேமா மாமன் ஒரு நிறையாக வந்தபடியாக இயற்சீர் வெண்டலை. ஒருவன் தன் புளிமாங்காய் காய்மன் நெஞ்ச் நேராக வந்தபடியாக வெண்சீர் வெண்டலை. நெஞ்சத்து தேமா மாமுன் அழு நிறையாக வந்தபடியாக இயற்சீர் வெண்டலை. அழுக்காறு புளிமா மாமுன் இலா நிறையாக வந்தபடியாக இயற்சீர் வெண்டலை. இல்லாத புளிமா மாமுன் இயல் நேர இன்றையாக வந்தபடியாக இயற்சீர் வெண்டலை. இயல்பு நிறைவு பிறப்பு. சரி, அது என்ன ஓசை 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 தூங்கலோசை மாங்காய் தூங்கல் ஒன்று ஒருவன் தன் கொண்டது வெண்பா கொண்ட குரல் வெண்பா. குரல் வெண்பா. விழுப்பேற்றின் அஃதொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறி. விழுப்பேற்றின் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர் வெண்டலை. அஃதொப்ப நேர் 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 தேமாங்காய் காய்முன் தில் நேர் வெண்சீர் வெண்டலை. தில்லையார் நேர்நிறை கூவளம் விளமுன் மாற்று நேர் இயற்சீர் வெண்டலை. மாட்டும் நேர் நேர் தேமா மாமுன் அழு நிறை இயற்சீர் வெண்டலை. அழுக்காற்றின் நிறை நேர் நேர் புளிமாங்காய் காய்முன் துன் நேர் வெண்சீர் வெண்டலை. துண்மை நேர் நேர் தேமா மாமுன் பெறின் நிறை இயற்சீர் வெண்டலை. பெறின் நிறை மலர் என்ற சீர் வந்திருக்கிறது. இதுவும் ஒளி இசை செப்பலோசை கொண்ட குரல் வெண்பா. மிகச்சிறப்பு.
அரணாக்கம் மூன்றாவது. பிறனாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அரணாக்கம் நிறை நேர் நேர் புளிமாங்காய் வேண்டாதான் நேர் 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 தேமாங்காய் என்பான் நேர் நேர் தேமா பிறனாக்க நிறை நேர் நேர் புளிமாங்காய் பேணாது நேர் நேர் தேமா அழுக்கறுப் நிறை நிறை கருவிடம் பான் நேர் நாள். அரணாக்கம் புளிமாங்காய் காய்மன் வேண் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சிறுவண்டலை வேண்டாதான் தேமாங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சிறுவண்டலை என்பான் தேமா மாமன் புற நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சிறுவண்டலை புறநாக்கம் புளிமாங்காய் காய்மன் நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சிறுவண்டலை பேணாது தேமா மாமன் அழு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சிறுவண்டலை அழுக்கறு கருவிடம் விடமுன் பான் நேராக வந்திருக்கிறபடியாக இயற்றிருவண்டலை பான் நேர் நாள். ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து. அழுக்காற்றின் நிறை நேர்நேர் புளிமாங்காய் காய்முன் அல் நேர் வெண்சீர்வண்டலை அல்லவை நேர்நிறை கூபுளம் விளமுன் செய் நேர் இயச்சீர்வண்டலை செய்யார் நேர்நேர் தேமா மாமுன் இழு நிறை இயச்சீர்வண்டலை இழுக்காற்றின் நிறை நேர்நேர் புளிமாங்காய் காய்முன் நேர் வெண்சீர்வண்டலை ஏதம் நேர்நேர் தேமா மாமுன் படுநிறை இயச்சீர்வண்டலை படுபாக் நிறைநேர் புளிமா மாமுன் அறிநிறை இயச்சீர்வண்டலை அறிந்து நிறைவு பிறப்பு என்ற சீரில் வந்திருக்கிறது. இதுவும் ஒழுகிசை செப்புலோசை கொண்ட குரல். மிகச்சிறப்பு. அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழக்கியும் கேடு ஈன்பது. அழுக்காறு நிறைநேர் புளிமா உடையார்க்கு நிறைநேர் புளிமா அது சால நிறை நேர் நேர் புளிமாங்காய் ஒன்றார் நேர் நேர் தேமா வழக்கியின் நிறை நிறை கருவிளம் கேடு ஈன் நேர் நேர் தேமா பது நிறை மலர். அழுக்காறு புளிமா மாமன் உடை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை உடையார்க்கு புளிமா அது நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை அது சாலம் புளிமாங்காய் காய்மன் ஒன்னேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர்வண்டலை ஒன்னார் தேமா மாமன் வழக்கு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை வழக்கியின் கருவிளம் விளமனுக்கு நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை கேடு ஏன் தேமா மாமன் பது நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. ஆறாவது கெடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பது. இல்ல இதுக்கு முன்னாடி உள்ள இதுக்கு ஓசையே சொல்லல. ஓசை சொல்லல. நீங்க ஓசை சொல்லல. கோசலாஞானவர்கள் ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. நன்றி மேம். சரி. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடு. கொடுப்ப நிறைநேர் புளிமா மாமுன் அழு நிறை இயச்சீர்வண்டலை அழுக்கறுப்பான் நேர்நேர் தேமா மாமுன் நேர் இயச்சீர்வண்டலை சுற்றம் அழுக்கறுப்பான பிரிங்க நிறை நிறை நேர் கருவிளங்காய் காய்முன் சுற்று நேர் வன்சீர்வண்டலை சுற்றம் நேர்நேர் தேமா மாமுன் உடு நிறை இயச்சீர்வண்டலை உடுப்பதுவும் நிறை நிறை கருவிளம் விளமுன் உன்னேர் இயச்சீர்வண்டலை உண்பதுவும் நேர்நிறை கருவிளம் நேர்நிறை கூவிளம் விளாமுன் இன் நேர் இயச்சீர்வண்டலை இன்றி நேர்நேர் தேமா மாமுன் கெடு நிறை இயச்சீர்வண்டலை கெடும் நிறை மலர் என்ற சீரில் வந்திருக்கிறது. இதுவும் ஒழுகிசை செப்புலோசை கொண்ட குரல் வெண்பா. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்வன் தவ்வே காட்டி விடும். அவ்வித்து நேர்நேர் தேமா அழுக்காறு நிறை நேர் புளிமா உடையானை நிறை நேர் நேர் புளிமாங்காய் செய்வன் நேர் நிறை கூவிளம் தவ்வையை நேர் நிறை கூவிளம் காட்டி நேர் நேர் தேமா விடும் நிறை மலர். அவ்வித்து தேமா மாமன் அழு நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை அழுக்காறு புளிமா மாமன் உடை நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை உடையானை புளிமாங்காய் காய்மன் செய்ய நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர்வண்டலை செய்யவன் கூவிளம் விளமுன் தவ் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை தவ்வே கூவிளம் விளமுன் நேராக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை காட்டி தேமா மாமன் விடும் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயச்சீர்வண்டலை. இதுவும் ஒழுகிசை செப்பலோசையுடைய குரல் வெண்பா. அழுக்காறு என ஒரு ஓசை சொல்லல.
ஒழுகிசை ம் ஒழுகிசை. செப்பலோசை உடைய ஒழுகிசை. குரல் வன்மா. ஆ, முடிக்கிறப்ப நான் தான் வரணும் போல. ம் அவ சொன்னவா நான் மெல்லமா சொன்னேன். சொல்றா அவங்களோட. அவ சொன்னேன். மெல்லமா சொல்றா அத அழுத்தி ம். சொல்ல. அழுத்தி சரி சொல்லுங்க. டீச்சர்ட்ட கேட்கணும், அழுத்தி சொன்னாதான் நாங்க கேட்கும். அம்மா எனக்கு கேட்கணும்ல, எவ்வளவு கண்டங்கள் தாண்டி நான் இருக்கிறேன். கேட்கணும், கண்டம் தாண்டி இருக்கிறேன். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்து விடும். அழுக்கா நிறைநேர் புளிமா மாமுன் ரென நிறை இயற்றிர்வண்டலை ரெனா ஒரு நிறை நிறை கருவிளம் விளாமுன் பாநேர் இயற்றிர்வண்டலை பாவி நேர்நேர் தேமா மாமுன் திரு நிறை இயற்றிர்வண்டலை திருச்செற்று நிறை நேர்நேர் புளிமாங்காய் காய்முன் தீ நேர் வன்சிர்வண்டலை தீயுளி நேர் நிறை கூவுளம் விளமுன் இல்ல வருது அது தீயுளி நேர் நிறை கூவுளம் விளமுன் உய் நேர் இயற்றிர்வண்டலை உய்த்து நேர்நேர் தேமா மாமுன் விடும் நிறை இயற்றிர்வண்டலை விடும் நிறை மலர் என்ற சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்புலோசை கொண்ட குரல் பண்பா. சிறப்பு. தொடர்ந்து அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அவ்விய நேர் நிறை கோவளம் நெஞ்சத்தான் நேர் 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 தேமாங்காய் ஆக்கமும் நேர் நிறை கோவளம் செவ்வியான் நேர் நிறை கோவளம் கேடும் நேர் நேர் தேமா நினைக்க நிறை நேர் புளிமா படும் நிறை மலர். அவ்விய கோவளம் விளமும் நெஞ்சு நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை நெஞ்சத்தான் தேமாங்காய் காய்மன் ஆக்னே நேராக வந்திருக்கிறபடியாக வெண்சீர் வெண்டலை ஆக்கமும் கூவளம் விளமுன் செவ்வு நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை செவ்வியான் கூவளம் விளமுன் கே நேராக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை கேடும் தேமா மாமன் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை நினைக்க புளிமா மாமன் படும் நிறையாக வந்திருக்கிறபடியாக இயற்சீர் வெண்டலை. இதுவும் ஒழுகிசை செப்பலோசை உடைய குரல் வெண்பா. அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அழுக்கற் நிறைநேர் புளிமா மாமுன் ரகன் நிறை இயற்சிர்வண்டலை அகன்றாரும் நிறை நேர்நேர் புளிமாங்காய் காய்முன் இல் நேர் வன்சிர்வண்டலை இல்லை நேர்நேர் தேமா மாமுன் அஹ் நேர் வன்சிர்வண்டலை அஃது நேர்நேர் தேமா அஃது இல்லை நேர்நேர் தேமா மன்னிப்படாது அகன்றாரும் தான் காய்முன் இல் நேர் வன்சிர்வண்டலை இல்லை நேர்நேர் தேமா மாமுன் இல்லைக்கு அடுத்தது சொல்லி ஆனால் இல்லை நேர்நே தேமா மாமுன் இல்லை நேர் வருது. இருங்க நான் சொல்றேன். இல்லையோட அக சேர்த்துடணும். அப்ப இல்லையா இல்லையா அக்து அப்படின்னு சேர்த்துட்டீங்கன்னா இந்த தூ வந்துட்டு ஈயோட புணர்ந்து கொள்ளும். அப்ப தில்லார்னு வரும். தில்லாருக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பெருக்கம் வருது. இல்லையா இடத்துல எழுதிக்கணும். என்னன்னா இல்லை அப்படி போடுறாங்க இல்லையா, இல்லை பக்கத்துல அக்து அது சேர்த்து இல்லை அக்து. புரியுதா? அப்ப இந்த தூ ஈயோட இல்லார் என்பதோட உணர்ந்து தில்லார்னு மாறிடும். புரியுதா? இல்லை அக் அப்படிங்கும்போது இல்லை அப்படின்னாலே அதாவது கூவிலமா தான் இருக்குவாங்க. காய்ச்சிருக்கும் வேலை கிடையாது. ஆமா, காய்ச்சிருக்கும் வேலை கிடையாது. அதனால இல்லை அக்து தூ இல்லையே, தூதான் உணர்ச்சியோட போறது இல்லையா. அதனால இல்லை அகேனத்து ஒரு ஒற்றாதான் நம்ம பார்க்க மாமுன் நிறை வரணும் பெருக்கத்தின். சரியாதான் வந்திருக்கேன். சரி சரி சரி. இல்லையா நேர் நிறை கூவுளம் விளமுன் தில் நேர் விளமுன் நேர் இயற்சிர்வண்டலை இல்லார் நேர்நேர் தேமா மாமுன் பெரு நிறை இயற்சிர்வண்டலை பெருக்கத்தில் நிறை நேர்நேர் புளிமாங்காய் காய்முன் தீர் நேர் வன்சிர்வண்டலை தீர்ந்தாரும் நேர் நேர்நேர் தேமாங்காய் காய்முன் இல் நேர் வன்சிர்வண்டலை இல் நேர் நாலண்டு சீரில் வருகிறது. இதுவும் ஒழுகிசை செப்புலோசை கொண்ட குரல் பண்பா. அருமாமா அருமா, மிகச்சிறப்பு.
வரும் வகுப்பிற்கான வீட்டு பாடமாக எழுசீர் விருத்தம் தான். ஆனா இந்த சீர்வரையறை உலக காலமும் ரொம்ப அழகா ரம்யமா கேட்டு அடுத்த சீர்வரையறைக்கு நம்ம செல்ல போறோம். எழுசீர் விருத்தம் தான். அனைத்துமே மாச்சீர்களால் ஆனதாக. புரியுதா? அனைத்துமே மாச்சீர்களாக இருக்கணும். எல்லாமே 7மா. ஏன்னா அதுல ஒரு 2-3 பழக்கத்துல இருந்ததுன்னா தேமாதான் இருக்கணும்னு இல்ல, புளிமாவும் இருக்கலாம். அதனால வெறும் மாதான். சரியா? தேமா புளிமா இருமா அந்த 2 வரலாம், விளம்பெல்லாம் வரக்கூடாது. இதுல என்ன தலைப்பு கொடுக்கலாம்? ஆவணி பொதுவாக ஏதாவது எழுதலாம். இல்ல இப்படி கொடுப்போமா? வரத்தை இத்துவர் தருவாள் வரலட்சுமி. வரலட்சுமியே. ஆமா இல்ல நான் ஆமா வரலட்சுமியே சுமியே. அவ்வளவுதான், வரலட்சுமியே. சரியா வருதா பாருங்க? மாச்சீரா கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாம். நான் வரந்தரும்னு எடுத்துக்க முடியாது. வரந்தரும் அப்படின்னு அது விளச்சீரா மாதிரி. வரத்தை இத்து வரும், வரத்தை தருவாள் வரலட்சுமியே. சரியா? அந்த அவ்வளவுதான். சரியா? இதுலயுமே அப்ப 4 சீர்கள் ஒரு அடி, மீதம் இருக்கின்ற 3 சீர்கள் அரை அடியாக கொண்டு போகும். இதுல முதற்சி இருக்கும், 5ஆம் சீருக்கும் கட்டாயமாக மோனை வர வேண்டும். அடி எதுகை வரும். வரலட்சுமிய அதிகாரம் 18. வரலட்சுமிய நீங்க எப்படி வேணும்னாலும் கூகுள்ல சர்ச் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் பண்ணுவாங்க, என்னென்ன அர்ச்சனைகள் செய்வார்கள், எல்லாவற்றையும் ஒரு குறிப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா எழுத ஆரம்பிங்க. ரொம்ப அழகா எழுத முடியும். மாறி சரத்குமார் மகள் வரலட்சுமி எழுதிட்டு கொண்டு வர்றீல்ல, தேடினா எல்லா வரலட்சுமி கூகுள வரலட்சுமி நோம்பு இல்ல வரலட்சுமி விரதம் அப்படிப்பா. விரதத்துக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் விரதம் நமக்கு தானே. அப்ப என்னென்ன செய்வார்கள், வரலட்சுமி எப்படி எல்லாம் அழைப்பார்கள், தன்னுடைய வீடுகளிலே எதையெல்லாம் வைத்துக்கொண்டு அர்ச்சனை செய்வார்கள், எதையெல்லாம் வைத்து வழிபாடுகளாக நடத்துவார்கள், எல்லாமே நீங்க தேடி தேடி பார்க்கலாம். அதற்கான பயனாக நமக்கு என்ன பலன் கிடைக்க போகிறது, அந்த பூஜை செய்த பிறகு நமக்கான பலன் என்ன கிடைக்க போகிறது என்பதனை எல்லாம் நீங்க இந்த இடத்துல 10 பாக்கள் எழுத போறீங்க. காப்புந்தூர் பையனோட 12 பாக்கள் எழுதுறீங்க. எல்லாமே மாற்றீர்கள் என்பதை கொஞ்சம் கூட மறந்துடக்கூடாது. இதுல மற்ற சீர்கள் வராது. என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னா, நிறை நேர் புளிமா இல்லையா, நிறையோட நிறுத்திடுவாங்க, நேரே போடாமலே. புரியுதா? இந்த ஓரசை சீர்களாக நீங்க மாற்றீர்களை எழுதிடக்கூடாது. ஏமா புளிமால எது வேணாலும் இருக்கலாம். புரியுதா? அருமையா எழுதிட்டு வாங்க, அதான் நல்லா இருக்கும். செப்டம்பர் 2ஆம் தேதி வரும் அடுத்த வகுப்பு. செப்டம்பர் 2. செப்டம்பர் 5 என்னுடைய பிறந்த நாள். ஆசிரியர் என்ன ஆசிரியர் தினமா, உலக ஆசிரியர் தினம்.
ஆமா, சரி ஆமா ஆசிரியர் தினத்திற்காம். சரி சரி அதனால செப்டம்பர் 2 வந்துட்டு வரலட்சுமியை அழைப்போம் வீட்டுக்கு. வேற தெருவா சரஸ்வதி தேடி இருக்கலாம் போல இருக்கு. சரி பாப்போம். ம். பாப்போம் பிறந்தநாள் பாப்போம். வரபடியா. ம். அதுக்கு அப்புறமா இன்னொன்றை நான் பேசணும்னு நான் நினைச்சேன். என்னன்னா, அத்தனை வெண்பாக்கள் எழுதியிருக்கிறீங்க, புரியுதா? எல்லாவற்றையும் அம்மா சொன்னதெல்லாம் வச்சு கேட்டும் அதெல்லாம் திருத்தம் செய்தும் போட்டுட்டேன். சரியா? ம். போட்டது போட்ட வடம் தானா? அதை யோசிப்பீங்க. யார் முழுமையா எழுதியிருப்பீங்க? ஒரு தடவை மட்டும் கோத்ரூ பண்ணிட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. ஆமா விட்டீங்கன்னு நூலாக்கத்திற்கு ரெடி ஆகலாம். அப்புறம் நடாமுகத்துக்கு இன்னொரு நூலுக்காக நாங்க ஆரம்பிச்சோம்னா அவர் கேட்பார், சிவதர்ஷினி ஏதாவது நூல்கள் வெளியிட்டு இருக்கிறீர்களா? ஆசிரியருடன் சேர்த்து கொண்டு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன். அது அப்படி கிடையாது. நீங்கள் தனிப்பட்ட நூலாசிரியராக இருந்து கொண்டு அதுவும் சிற்றிலக்கியத்தினை நூலாக்கம் செய்வதாக வரணும். புரியுதா? ஆமா அதே போலதான் விருத்தத்திலுமே தனியாக தான் நூல் பண்ணுவோம். வெண்பாக்கள் ஏதாவது விட்டு போயிருந்தா நீங்க பாருங்க, நான் எல்லாமே இருக்கு. என்னமா? வாசிச்சு வாசிச்சு பார்த்தேன் நான் இந்த ம் இலக்கியம் எல்லாத்தையும். ஆனா இப்ப எழுதுற மாதிரி இல்ல அப்ப எழுதுனது. அப்படியே விட்டு போய் எழுதி வச்சோம். இப்ப எழுதுறது வந்துட்டு இப்ப ருசியா கொஞ்சம் முன்னேற்றம் ம். இப்ப எழுதுறது ருசியா சிலவழி இருக்கு. அவர் இப்ப எழுதுறது மிக நன்றாக எழுதுறதாக சொல்றாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதுதான் அதனாலதான். ஆரம்பத்துல எழுதும் போது கற்றுக்கொண்டது தானே அதுதான் அது கூட நாளாக அதான் நாளாக அதான் வெண்பாக்கள். டீச்சர் சொல்றா ருசியா இருக்கு அதாவது ருசியா இருக்கு. ஆமா ருசியா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய அந்த நோன்பு எல்லாம் வரப்ப நல்ல கொழக்கட்டையெல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம்ல, அப்படி ஒரு ருசியாத்தான் இருக்கும். சரியா? ஆனா வெண்பாக்கள்லயுமே வர வர நல்லாதான் இருந்த மாதிரி இருக்கு. நீங்க வகுப்ப கேட்கணும் திருப்பி. நல்லா நமக்கும் எதுக்கும் என்னடா சம்பந்தம்னு இருக்கக்கூடாது. ஆசிரியர் கேட்டா போதும்னு நேரலைய வந்துட்டு ஆசிரியரே பார்த்து என்னன்னு பார்க்க கூடாது. புரியுதா? மற்றவர்கள் பார்ப்பதற்கு உங்களுடைய கருத்தும் தூண்டுதலாக இருக்கணும். அதுக்கு பின்னூட்டம் கொடுக்கணும். இதெல்லாம் நீங்க சிரத்தையா செய்யணும். ஏதோ ஒரு புதன்கிழமை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தனியா கடந்து அம்மா வந்துட்டு புலம்ப கூடாது. சரி நம்ம சேர்ந்து உட்காந்துப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரியா? இருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப சிற்றிலக்கியங்களை எழுதுறீங்க, புரியுதா? அதனால நீங்க ஒரு மணி நேரமே இருந்தா கூட எழுதுறதுக்கு வந்து உண்மையாவே நிறைய பிரச்சனை தான். என்னன்னு சொன்னா இப்ப பேரப்பிள்ளைகள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்கள், ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிழமைக்கு இருக்கா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்கள், சனி ஞாயிறு இல்லை. இப்படி இப்ப எங்கட பேத்தி ஒரு ஆள் வயிற்றுல இருக்கேங்கல, நான் அப்ப படிச்சிருக்கிறேன். வயிற்றுல இருக்கேங்கல நான் ஒரு பாட்டு வாங்கி வெண்பா எழுதினேன் வாழ்த்து. அப்ப பேத்திக்கு பிறந்த நாள் ஒரு பேத்திக்கு முதலாவது பிறந்த நாள் வெண்பாவில பாட்டு எழுதினார். மற்ற மகளின் பேத்தியரால் வயிற்றுல இருந்தவ. அப்ப அந்த வெண்பா எழுதின காட்டு வந்து வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்குரிய காட்டு மாறி வாங்கிட்டேன். அப்ப நான் என்னன்னா அந்த அவள் வந்து அந்த கவிதையை தட்டி பறிச்சிட்டாள். தட்டி படிச்சுட்டா பாருங்களேன். அவன் முதலாவது பிறந்த நாள் வந்தாங்க பேத்தி திரும்ப இன்னொரு காட்டு வாங்கி இன்னொரு வெண்பா எழுதி கொடுத்தனான். ஓ அருமை அருமை அருமை. அவ்வளவுதான். வாழ்த்துக்களை வெண்பாக்கள்ல வாழ்த்தணும்னா சிறப்பு தான். குழந்தைங்க நல்லபடியா இருக்கும். நான் எழுதுறது அப்படித்தான் கூடுதலாக. சில பேருக்கு வாழ்த்துக்கள் எழுதிக்க வேண்டும். இல்ல நமக்கு சிற்றிலக்கியங்களாக நம்ம வாழ்த்துக்கள் எல்லாம் கொடுக்கறோம்னா ஐயோ இதை எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு ஓ என்னடா அது அப்படின்னு நினைச்சிட்டு 10
10 பாட்டு என்னத்த வாழ்த்துறதுக்கு இருக்கு, ஏதோ 4 வரி போட்டோம்னா போரும் அப்படி நினைக்காமல் நீங்க உறவுகளை வந்துட்டு கவி உறவுகளாக இருக்கட்டும், சொந்த உறவுகளாக இருக்கட்டும், நீங்க வெண்பாவோடு வாழ்த்தினால் ரொம்ப அருமையா தான் இருக்கும். வெண்பாக்கெல்லாம் வாழ்த்தினா அதெல்லாம் விடுங்க. யார் எழுதி ரெடியா வச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. அவங்க எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட் அனுப்பணும். ஏன்னா நீங்க திருத்தம் செய்திருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நான் ஒவ்வொரு வெண்பாக்களையும் பார்த்து பார்த்து திருத்தம் செய்வேன். செஞ்சு முடிச்சிட்டு தான் நம்ம வந்துட்டு நூலாக்கம் செய்ய முடியும். அப்படியே ஏனத்தானோ அது கொடுக்க முடியாது. சரியா? எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். அப்படி என்ன கவலை, நீங்க எழுதினது தானே. அதனால ஆமா, நீங்க எழுதினதை நம்ம நூலாக்கத்துக்கு உட்படுத்த போறோம். நீங்க நீங்க அனுப்பிச்சு விட்டுட்டா போதுமானது. என்னோட எண்ணுக்கு வேர்ட் டாக்குமெண்டா அனுப்பினீங்கன்னா போதும். அது 5 பாடல்களாக கூட சேர்த்து வச்சு அனுப்பலாம். இல்லையா தனித்தனியாகவே நீங்க வரிசையா அனுப்பலாம். அப்ப இந்த வரிசையாக அனுப்ப வரிசையாக திருத்தம் செஞ்சிருவேன். அப்ப இந்த திருந்திய படிவத்தை நீங்க வந்துட்டு அது சேவ் பண்ணிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நானும் ஒரு உங்களுடைய பெயரை போட்டு நான் ஒரு இதுக்கு ஆமா சேவ் பண்ணிடுவேன். அதையுமே வந்துட்டு உங்க பேர் போட்டதோடய சேவ் பண்ணி வச்சுப்பேன். அப்படின்னா தான் வந்து கரெக்ஷன்ஸ் கொடுக்கும்போது நீங்க எளிதா பண்ண முடியும். நூலாக்கம் கடினம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதனால அழகான ஒரு நூல் வெளியில வரணும். அதுவும் சிவதர்ஷினி இதெல்லாம் வந்துட்டு நீங்க அழகா தட்டச்சு செய்யறவங்க, அந்த எல்லாம் போன்ல இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கணும். அப்படின்னாலும் இந்த தலைப்புக்கு இதுல அழகா ஏதாவது விட்டு போயிருந்தா எழுதி எவ்வளவு விரைவாக அனுப்புறீங்களோ அவ்வளவு விரைவாக திருத்தம் செய்யப்படும். அவ்வளவு விரைவாக நம்ம நூலாக்கத்திற்கும் உட்படும். அப்ப அணிந்துரை நான் கொடுத்துருவோம். வாழ்த்துரைகளை வந்துட்டு நம்ம பாமுகத்திலிருந்தும் உங்களுக்கு தெரிந்தவர்களிடமிருந்தும் வாங்கிக் கொள்ளும் வாழ்த்துரைகள். சரியா? ஏன்னா பாமுகம் தான் களம் தந்திருக்க, அதுலதான் நம்ம வெளியிட போகிறோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக பாமுகம் அதிபரிடமிருந்து நம்ம ஒரு வாழ்த்துறையை பெற்றுக்கொள்ளும். சரியா? எவ்வளவு குயிக்கா பண்றீங்கிறத பார்ப்போம். அப்படியே வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து அப்படியே நூல்கள் வந்துருச்சா? ஆமா. சரியா? இந்த இந்த வகுப்பை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு அப்படியே நேரம் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, நேரம் சரியா இருக்கு. ஒரு நிமிஷம் எடுத்து நாங்கள் கருத்துக்களை சொல்லி நிறைவுபடுத்தலாம். கோசலா ஞானவர்கள், நீங்கள் இன்றைய நாள், இன்றைய பாடல், இன்றைய அனுபவம் என்ன விஷயம் மட்டும் பேசிக்கொள்ளுங்க. சத்தம் பேரில் கூட ஒரு முறை மைக்கு பாருங்க. சரி, சிவதர்ஷினி கவிதை வாசிக்க நான் யோசித்து விட்டேன். 11 மணிக்கு இவர்கள் தொடங்கி விட்டார்களோ, முடிய போகுதோ. இல்லை உங்களுக்கு அழைப்பு விடுத்து காணையில். அப்போ சரி நாங்கள் தொடங்குவோம், நீங்கள் வருவீங்க. கொஞ்சம் இன்றைய நகுலாசிவநாதனுடைய நிகழ்வு இல்லாதபடியால் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை, நகுலாசிவநாதன் இல்லை தானே. சரி, இப்போ அதால நீங்க நேரத்துக்கு தொடங்கி விட்டீங்க. ஆமா, ஒரு 10 நிமிடங்கள் முன்னுக்கு. என்னன்னு சொன்னா இப்ப நீங்களும் நானும் தான் இதுல வந்தது. ஆமா, செல்வனாயம்மா நேற்றைய பதவி விட்டேன், அவர் தன்னால் இணைய முடியல என்று தகவல் தந்திருந்தார். பிரியாமூர்த்தி வர இல்லை, அவருக்கும் தகவல் கொடுத்தேன், பதில் எனக்கு தெரியல. அப்ப ஆனா உங்களுக்கும் இணைந்து கொள்வது கோவில்ல காப்பு கட்டிட்டாங்கிறாங்க. ஆமா, கோவில் ஒரு கோவிலாகவே இருக்கிறாங்க. கூடுதலா அங்குதான் என்ன உண்மையாவே அந்த லீவு நாட்கள் என்று சொல்றதுதான் திருவிழாக்கள் ஒரு பக்கம். திருமண நாட்கள் நிறைய. இப்ப சனிக்கிழமை எல்லாம் ஒரு தங்கச்சி மகனுக்கு திருமணம்.
சரி. அப்ப பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இந்த பேர்த்தைகள் வரங்கள் அப்ப அந்த நேரங்கள் சரியான மட்டா இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது. அதை பாக்குறதும் இல்லை, போனை பாக்குறதும் இல்லையே, அதுதானே பிரச்சனை. அதான் அதான். சரி. ஆனா உண்மையாவே இந்த சிறப்பு என்னன்னு சொன்னா, நாங்க விடாம படிக்கிறபடியாகத்தான் இந்த பிழை இல்லாம நாங்கள் எழுதி கொண்டு போகக்கூடியதா இருக்குது. மற்றது எங்களுக்கு வாசிக்க கூட அந்த புது கவிதை மாதிரி ஒரு பாணியா இருக்கிறது போல எனக்கு தெரியுது. விருத்தங்களும் புது கவிதை மாதிரி இருக்குது, ஓசனையும் கூட இருக்கிற மாதிரி. அப்படி இல்லையோ எனக்கு தெரியல, நான் அப்படி நினைக்கிறேன். ஆமா, புது கவிதையில பெருசா ஓசையில் கவனிக்கிற இல்லையே தானே, சும்மா வசன கவிதையாம் எழுதுவார்கள் அல்லது அதுல ஆனா மரபு ருசியா இருக்கு, கவிதையில சந்தங்கள் ஓசைகள். ரசிக்க ருசிக்க நல்லா இருக்குமே இல்ல அந்த கவிதையால். ம். இது எல்லாரும் எங்களுக்கு விளங்கையில சொல்லி இந்த கவிதையால உங்களுக்கு விளங்கி இருக்கா அதை பாருங்க. எங்களுக்கு விளங்கித்தானே எழுதுறேன் டீச்சர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றவர்களுக்கு விளங்க வைக்கிறதுக்கு எல்லாம் தேவையில்லை. ஆனால் இது பழைய முறைப்படி இல்லை, இப்ப நாங்க எளிமையான சொற்களை தானே பயன்படுத்துறோம். முன்னர் மரபு கவிதைகள்ல மிக ஆழமான சொற்கள் அகராதி வைத்துதான் அந்த படிக்குங்கள். நான் நினைக்கிறேன் இதை விரும்பி படிக்குங்கள் என்றுதான் யோசிக்கிறேன். எங்களை கூட அந்த இன்னும் எழுத்து அந்த சொற்கள் இந்த அர்த்தம் ஒன்றும் விளங்குது இல்ல. தேவாரங்களையே பாருங்க, அந்த தேவாரத்துல கூட அப்படித்தானே இருக்கு, கடினமான பிரிப்புகள் இருக்கு. அப்படியா நாங்க தேவாரத்தை ஓதைகளையும் எங்களுக்கு ஃபுல்லா எல்லாம் விளங்குற இல்ல தானே. அப்ப இது எங்கட கவிதைகள் எல்லாருக்கும் ஒண்ணுமே இல்லம்மா. அது தேவாரத்தை நல்லாக ஓத தெரிகிறது அப்படின்னா அந்த சொற்களை பயன்படுத்திக்கோங்க, ஒன்னும் தப்பு இல்லை. புரியுதா? நீங்க அந்த சொற்களை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வெண்பால எழுதுங்க ஏதோ ஒரு இறைவனை பற்றி, அதே போலவே விருத்தத்துல எழுதுங்க. ஒரு முறை நம்ம விருத்தமும் வெண்பாவும் மாறி மாறி எழுதுவதாக ஒரு சிற்றிலக்கியம் உண்டு. அது மாதிரி நம்ம எழுதுவோம். இந்த முறை டீச்சர் காப்பு எழுதினான். எங்களோட திருவிழா அம்மன் கோயில் காமாட்சி அம்மன் திருவிழா நடந்தது. அவ இந்த தேர மனதில வச்சு எழுதினான். நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டியிருப்பேன், அவங்களுக்கு விளங்கி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த காப்பு அந்த திருவிழா அம்மன் ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறா, பக்தர்கள் எல்லாம் பாட்டு படியினம், கலையெல்லாம் வருகுது. அப்ப அதை வச்சு உள்ளுக்குள்ள வச்சு எழுதினான். அப்ப எனக்கே திருப்தியா இருந்தது. எல்லாம் உங்களுக்கே சார்ந்துதான் நினைக்கின்றேன். சரி, கோசலாஞானம் அவர்களுடைய கருத்தை நீங்க அப்ப சரியா உங்களோட கருத்து சொல்லிட்டீங்களா? நானும் ஆசிரியைக்கு நன்றியை கூறி, நான் ஒரு வாரத்துக்கு முன்னர் தகவல் தந்திருக்கோம் இந்த வாரம் வகுப்பு. நான் குறுகிய ஆழத்தில்தான் ஆசிரியருக்கு இந்த வகுப்பு நட என்று சொல்லியிருந்தேன். அதை சொல்லுங்க, சொல்லி இன்னைக்கு உண்மைதான், நேற்று சொல்லி இன்று வகுப்பு. ஆகவே அது நான் முன்னரே இன்று நாள் வகுப்பு ஒரு வாரத்துக்கு முன்னும் நாங்கள் அதை உறுதிப்படுத்தியிருக்கணும். அது இன்பக்க தவறும் என்னை கேட்டபடி நிறைய திருத்திக் கொள்கிறோம். பாடல்லையும் சரி சில திருத்தங்கள் ஆசிரியர் சொல்லியிருந்தார், அதையும் நாங்கள் திருத்தம் செய்தபடி ஆசிரியருக்கு முதல் மனமார்ந்த நன்றி. மனதோடு எங்களை கற்பிக்கின்ற போது அந்த நீங்க சொன்ன மாதிரியே இந்த வெண்பாக்களை தேடி எடுத்து வரிகளை எல்லாம் சரிப்படுத்தி நாங்கள் விரைவாக தர பார்க்கிறோம். உண்மையிலே அது நாங்கள் தான் எடுத்துக்கொண்டு போறோம். ஆசிரியர் இப்ப பல தடவை சொல்லிட்டு தேடுவதற்கு நேர கசிக்கல. சரி, விடுமுறைகள் இனி முடிந்துதானே, முழுமையாக ஈடுபடுவோம். மிக்க நன்றி ஆசிரியருக்கும் மற்றும் கோசலாஞானம் நீங்களும் இணைந்து நிகழ்வோடு சிறப்பித்தமைக்கும் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஆசிரியர்களோடு நிறைவு செய்வோம். நன்றி. மிக மிக அற்புதமான வகுப்பு. 2 பேர் இருந்தாலும் கூட இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருந்தது. ஏனென்றால் ஒரு பெண்ணிய கவிஞர்களாக மாறி இருக்கின்றீர்கள். மடமையை கொளுத்துவோம் அப்படின்னு நம்ம தலைப்பிற்கு ஏற்ற அற்புதமான விருத்தங்கள் வெளிப்பட்டதை பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரின் வாசிப்பில் இருந்துமே நாங்கள் மகிழ்ந்தோம் என்பதுதான் உண்மை. இந்த நடை தொடரும் அது பாட்டுக்கு. ஏனென்றால் விளம்மா விளம்மா விளம் விளம்மா அது சந்த விருத்தமாக
எழுச்சீரிலே எழுதுவார்கள். அதனாலதான் இந்த இந்த விருத்தம், இந்த சீர்வரையறையை விடாமல் கொடுத்ததற்கான காரணம் அதுதான். அழகாக பற்றி கொண்டு விட்டீர்கள். எளிதா நாங்க எழுதிட்டோம் தவறில்லாம, அதெல்லாம் அதற்கு ஒரே காரணம் என்னன்னா, இந்த பற்றுதல். ஒரு முறை மட்டும் செய்தோம் என்றால் அது அந்த அளவுக்கு கிடைக்காது. இது விடாத ஒரு 10 பாக்கள்னு இல்ல, எத்தனை ஒரு ஒரு 5-6 முறை சீர்வரையறையில எழுதி கொண்டு போகும்போது உங்களை அறியாமல் கூட அதுல காய்ச்சீர்கள் உள்ள புகுந்துட முடியாது. சரியா? அதே மாதிரி அந்த சீர்வரையறைக்குள்ள உங்களுக்கு அறியாமலே அப்படியே உட்கார்ந்துக்கும். வார்த்தைகள் எல்லாமே அப்படிதான் உட்கார்ந்துக்கும். அந்த வகையிலே உண்மையாகவே எனக்கும் மகிழ்ச்சி தான். உங்களை போல நல்ல நல்ல மாணாக்கர்கள் அமைந்ததற்கு இறைவனிடம் நன்றி சொல்லிக் கொண்டும் பாமுகத்திற்கும் நன்றி சொல்லிக் கொண்டும் நம்ம இவங்க இல்ல செல்வநாயகி அம்மா வந்திருந்தா அவங்க வேறு கோணத்தில் எழுதியிருப்பார்கள். அதே போலதான் பிரியாமூர்த்தி அம்மா அவர்கள் வந்திருந்தாலும் அவர்களுடைய குணமும் வேறுபாடாக இருக்கும். ஒருவேளை ஒரு வாரத்திற்கு நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எழுதி கொண்டு வச்சிருப்பார்கள் போல, அதையாவது அனுப்பி இருப்பாங்க. அவங்க எழுதாமலே கம்முன்னு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க முதல் நாள் சொன்ன உடனே ஐயோ ஐயோ இனிமே வேணாம். ஆனால் வீட்டு பாடம் இப்போ கொடுத்தாச்சு, ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்ததுன்னா என்று வருவீர்களோ அப்ப அந்த வாரத்துல தான் நாங்க எழுதுவோம், 4-5 நாள் முன்னாடி. அப்படித்தானே? மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு. அதே போலவே வாணி மோகன் அவர்களின் கருத்து. ஆமா, அவரு எங்களுக்கு நிறைவாக நேரத்துக்கே தொடங்கி முடிக்கக்கூடிய வாய்ப்பை தந்தார். வாணிமோகன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நிறைவின் வரிகளோடு முடித்துக் கொள்வோம். வணக்கம் நேஸ் பிலிப்ஸ் அவர்களே, சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கொண்ட 2 பேராக இருந்தாலும் சிறப்பான வகுப்பா இருந்தது. நல்ல அழகான இந்த இது பாடுனீங்க, திருக்குறள் அதெல்லாம் பாடுறது, இந்த அதுக்குள்ள பாடின பாடல்கள் எல்லாம் நீங்க மிகவும் சிறப்பாக உள்வாங்கக்கூடியதாக இருந்தது, மிக நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். தொடர்ந்து வந்திருக்கிறீங்க, சின்ன பிள்ளைகள் மாதிரி விட்டு எழுதுறோமோ, சின்ன பிள்ளை மாதிரி பிள்ளைவிட்டாலும் பரவாயில்லை, ஆசிரியர் அடித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையோட கற்றுக்கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக இருந்தது. கேட்டுக்கொண்டே வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 146 என்ன இந்த வகுப்பு? வகுப்பு 4 வகுப்புகளுக்கு பிறகு 150 சிறப்பாக. 150 திருவிழா போகும். அதற்குள் ஒரு நூல் வெளியிட்டா நான் விரைவாக திருத்தங்களை செய்வேன். ஆமா, சரி, 150 இடையில வர்றது மாதிரி நாங்கள் முயற்சியை வேகமாக செய்வோம். சரி, நன்றி நன்றி. வாணிமோகன் அலுவலோட நிக்கிறத தெரியல, அவரும் நாங்களும் விடைபெறும் நேரம். உங்களுக்கு என்ன சொல்றீங்க? கவிதைகளை குரல் வளத்துல தந்தால் எனக்கு இல்ல, அது எனக்கு டைப் பண்றது கஷ்டம். அது கஷ்டம்னு சொல்லுங்க கோசலாஞான் அவர்களே. அந்த ஒரு காரணத்தால்தான் சிவதர்ஷனே உங்களோட குரல் பதிவு எங்கன்னே கண்டுபிடிக்க முடியாம கம்முன்னு விட்டுட்டாங்க. ஆனா உங்களுடைய குரல் பதிவுல அப்பவுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டுதான் எனக்கு புரிபடல. ஆனா வகுப்புகள் எல்லாத்தையும் போய் வரிசையா தேடினோம். தேடி முதல் அந்த சிற்றிலக்கியத்திலிருந்து எடுத்து ஒவ்வொன்றையும் அதோட தலைப்பு நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எழுதிட்டேன். அப்படி எழுதி எவ்வளவு அழகா நான் உங்களுக்கு கொடுத்திருப்பேன் பாருங்க. நான் நினைக்கிறேன் கோசலாஞான் அவர்களுக்கு டைப் பண்ற சிக்கல் இருக்குது என்று தட்டச்சு செய்யற சிக்கல். கை நடக்கம் முந்தி நல்லா செய்தன்னு வந்து அதான் தாழிசை தமிழமுதும் அதெல்லாம் அழகா செய்திருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு முடியல போல.
ஆனா பிள்ளைகளை ஆனா கேட்டுக்கொண்டு அப்படின்னா நீங்க அந்த வாய்மொழியாக எழுத்து வடிவத்தை தேடிய ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தால் சில எழுத்து வடிவத்தை அனுப்பி அதை இருந்து தட்டச்சு செய்வதற்கு வசதியா இருக்கும். அண்ட சொல்லிதான் பிள்ளைகளை கேட்டிருந்தா பிள்ளைகளுக்கு அங்க அதற்கு நேரம் வருது இல்லையா ஒரே ஆமாம், புக்கு அவைக்கு நேரச்சிக்கல் மற்ற இப்படி பெரிய பாடல்கள் அவர்களுக்கு பொறுமையாக தட்டச்சு செய்வதற்கு கடினம் தெரியும். அதெல்லாம் யோசனையா கிடக்கு. ஆனா கொடுத்து பணம் கொடுத்து அப்படியே செய்விக்கலாதான் இல்லை, இப்போ அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கிறது. நாங்கள் குரலில் பதிந்தால் அது தட்டச்சு செய்து தருகின்ற ஒரு ஆப் உண்டு. அதாவது தொலைபேசியிலே அந்த வசதி இருக்கிறது. வசதி அது இருக்கு. எல்லா தொலைபேசியிலும் வந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் வாசிக்க வாசிக்க அது தட்டச்சு பண்ணி தரும். ஆமா. பிறகு ஆனா நீங்கள் என்ன எழுத்துப்பிள்ளையை மட்டும் திருத்தி விட்டால் சரி. ஆமா. அதுல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது. என்னன்னா, ம். வாசிக்க வாசிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செவ்வாய்க்கிழமை வகுப்புகள்ல அங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இப்ப வெண்பாக்கள்னா 10 வெண்பாக்கள் 20 வெண்பாக்கள் கொடுத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு பத்தியா அடிச்சு தள்ளிட்டாங்க. அப்படியே வாசிக்க வாசிக்க அது படிக்கு அப்படியே டைப் பண்ணி போட்டுருக்கு. அது கடகரண்டு போட்ட type பண்ணி பிறகு அததான் நான் இப்ப சொல்றேன். போட்ட பிறகு அப்படியே எனக்கு அனுப்பியிருக்காங்க. மண்டை காயுது எனக்கு. ஆமா, அது நாங்கள் பதிஞ்சு முடிய நாங்கள் அதை திருத்தம் செய்யணும். திரும்ப அந்த பந்தி அமைப்புகள் புள்ளிகள் அதுகளை நாம பார்த்து திருத்தின பிறகுதான் அந்த பாட்டாக அதை கொண்டு இன்னிசையா எனக்கு ஒண்ணுமே புரியல. சரியா எப்ப அந்த 3 சீர்களோட முடிச்சு புள்ளிய வைக்கிறது இல்ல, அது பாட்டுக்கு சொல்ல சொல்ல அது அடிச்சு போட்டு அவ்வளவுதான். அதுல ஒரு உச்சரிப்பு மாறி வேற பொறுமையா வடிவா அடிக்க வேணும். வடிவத்தான் அது அழகா டீச்சருக்கு கொடுக்க அதை ஒழுங்கா தான் கொடுக்க வேணும். அதனால இல்லாட்டி நான் எப்பயோ அதை செய்திருப்பேன் டீச்சர். அது செய்திருப்பீங்க. எப்படியாவது யாராவது புடிங்க, உங்க பேர்ல வந்து தனிப்பட்ட வகையில ஒரு நூல் பிள்ளைகளை கேட்டு கொண்டு வந்தா மகள் பெரியவன் மூத்தவள் செய்தாரான்னு சொன்னவள் எங்க அவைக்கு கதைக்க கூட நேரம் இல்லாம கிடக்க. அப்படி பிஸி அவை வேலை பிள்ளைகள் உருளாப்பு அதுன்னு சொல்லி அவை தெரிகிறான். மகன் இந்தியா கோயில் வழியா தெரிகிறேன். அப்படி ஒவ்வொரு தடவை பிடிக்கலாம் அவனுக்கு. ஏதாவது ஒரு வகையில பண்ணி பாருங்க. முயற்சியுடைய நிகழ்ச்சி முயற்சி செய்யுங்கள் பாபம். எழுத்து வடிவங்களை ஏன்னா உங்களுக்கு வெண்பானா அந்த வடிவம் தெரிஞ்சிரும். அதனால நீங்க வந்துட்டு வாய்மொழியா சொன்னா கூட அது அடிக்கிறது சரியா கூட வந்துருது. ஏதாவது சின்ன சின்ன இடங்கள்ல இருந்தா கூட நம்ம திருத்தம் செஞ்சுக்கலாம். அல்லது சிற்றிலக்கியங்களை நம்ம சிவதர்ஷினிக்கு கொடுத்தாலும் அவங்க அந்தந்த இடங்களை மட்டும் திருத்தம் செய்யலாம். அந்த அலைன்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய பேராவா இருக்கிறதால என்னால கிட்டத்தட்ட அதை தொடக்கவே முடியல. அத முதல்ல தனியா அதான் எனக்கு அதை பிரிக்கிறதுக்கே எனக்கு நேரம் எடுத்துக்கு. அப்புறம் நான் திருத்தம் செய்ய. ஆமா, மிக 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 கொடுமை என்ன தெரியுமா, அலைன்மெண்ட் பாக்குறது தான். ஏன்னா அது நிக்கணும்ல 3 அடி. எனக்கு அந்த கை நல்ல வடிவா செய்துன்னு வந்தனால இப்படி வந்துட்டதான கவலை தான். என்ன செய்யறது, அதுக்காக விட்டுட்டு போகவும் மரம் இல்லை. எழுதுறேன், எழுதிக்க பிரச்சனை இல்லை. அது நீங்க வந்துட்டு வாய்மொழியாக சொன்னா அது அடிச்சு கொடுக்கறது அது உண்மைதான். ஆனா நீங்க எப்படின்னா நிறுத்தி நிதானமா சொல்லணும். கடகடன்னு வாசிக்கிற மாதிரி பண்ணக்கூடாது. அப்ப அது அழகா அடிச்சு தருது. அப்புறமா நீங்க திருத்திக்கலாம். நான் முதல் வாய்மொழி செய்து போட்டு திரும்ப ரிப்பீட் பண்ணி பார்த்து சரியா இருக்கான பார்த்துக்கோ தண்டை வேணும். ஆமா, செய்து பாருங்க, உங்களுக்கே கூட சரியா வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு வசதி. அது உங்களுக்கு ஒரு பயன் உள்ளதா இருக்கும். நீங்க குரல்ல வாசிக்க ட்ரை பண்ண நீங்க திருத்தத்தை மட்டும் பார்த்து திருத்தலாம். பெரிய பாட்டுகள் இல்ல, சின்ன பாட்டுகள். இப்ப பாருங்க, அதாவது 10 பாடல் கொடுத்த இந்த 20 கவிதைகளை திருத்திட்டேன், 20 சிற்று இலக்கியங்களை திருத்திட்டேன். ஆனா மீதி இருக்கிறது 20 பாடல்கள்.
அவ வந்து காப்பு இதெல்லாம் சேர்த்தோன்னா 22 பாடல்கள். அந்த 22 பாடல்களும் இப்படி பத்தியா இருந்தா பெரிய பேராகிராஃபா இருக்கு. அது ஆமா ஆமா எப்படி கஷ்டமா இருக்கு. தனித்தனியா பிரிக்கிறதுக்குள்ள மண்டை காய். ம் என்னால அந்த அதைத்தான். 10 திருத்தவே முடியாத அளவுக்கு இருக்கு. ஆ, அதுல வேற பாதி பாதியா வேற இருக்கு. என்னத்தை எங்க கொண்டு போய் போடுறதுன்னு தெரியல. சரி 20 திருத்தவே கஷ்டப்பட்டோம். ஆ. அதனால பாருங்க ஏதோ ஒரு வகையில அழகா இன்னும் தனிப்பட்ட வழிபிறக்கும். வகையில உங்களோட நூல் வரணும். அது ஒண்ணு. இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு வழிபிறக்கும். ஆமா வழி பிறக்கும். நிச்சயமா மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. நன்றி நன்றியா. எங்கள் நேரம் 1 மணி ஆகிவிட்டதா. சரி பாப்போம். நாங்கள் அப்படி என்றால் விடைபெற்றுக் கொள்வோம். வாணிமோகன் அவர் வந்து பொறுப்பெடுப்பாரா அல்லது அலுவலா நிற்கிறாரா தெரியல. வந்து சரி 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 கஷ்டம். ஆமாம் நன்றி நன்றி. சரி திருமண நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் ஆமா வாழ்த்துக்கள். திருமண வாணி. நாள் வாழ்த்துக்கள். திருமண நாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமாக கொண்டாடி இருந்துச்சு. நன்றியா. ஆம் நன்றி நன்றி வாணிமோகன். நன்றி ஆசிரியர்களுக்கும். நன்றி கோசலாஞ்சனா. நன்றி அடுத்த வகுப்பில் இணைந்து கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி.